ஏரமன் தான் என்ன சாங். ஏரமன் தான். ஆனா இது ஹாரி ஜெயராஜோட சாங். ஒரே நிமிஷம். டேய் இங்கடா. வா வா வா. என்ன ப்ரோ ரிங் டோன் பயங்கரமா இருக்கு? ஆமா ப்ரோ. என்ன தளபதி ஃபேனா? இல்ல ப்ரோ, ஹாரி ஜெயராஜ் ஃபேன். இந்த சாங்கை போட்டு கண்ணு மூடி உட்காந்துருக்கேன். டேய் இந்த சாங்கை பார்க்கறத விட கேட்கறதா சூப்பரா இருக்கும். ஏன்னா என் தலைவன் இதுல அவ்வளோ சூப்பரா ஒரு மேஜிக் பண்ணியிருப்பான். இதுல மேஜிக் இருக்கு. இந்த சாங்கு என் தலையை பண்ணதுலேயே அண்டர்ரேட்டடாகவே இருக்கட்டும். இந்த சாங்கை மழை பெஞ்சிட்டு நைட் டைம்ல ஆளே இல்லாத பஸ்ல விண்டோ சீட்ல ஹெட்செட் போட்டுட்டு ஃபுல் வால்யூமோட இந்த சாங் கேட்டோன்னு. நான் பஸ்ல போனேன், நான் பைக்ல வைக்க வேண்டாம். டேய் எவ்வளவு மியூசிக் டேரக்டர் வந்துட்டாங்க. அந்த ஆள் ஃபார்ம்ல நீ அந்த ஆள் ஃபேனாவே இருக்க. என்ன சொன்ன? அவரோட சாங் இடிப்பு ப்ரோ, அவரை பத்தி பேச போறோம். ஸோ அவரோட பிஜிஎம் தான் பண்ணும். ஓகே, அவரோட ஒவ்வொரு சாங்கோட லிஸ்டையோ சொல்ற, நோட் பண்ணிக்கோ. ஓகே, ஒரு பொண்ணு மழையில பார்த்தா பூ போல், அந்த பொண்ணு சோசியல் சர்வீஸ் பண்ணும்போது பார்த்தா ஒரு மலை, பாக்ஸிங் பண்ணும்போது பார்த்தா அண்டார்டிகா, அதே டிராபிக்ல பார்த்தா அடடா ஒரு தேவதை, ஐயர் வீட்டு பொண்ணு பார்த்தா ஐயங்காரி வீட்டு அழகு, ட்ரெயின்ல பார்த்தா ஓஷாந்தி, ஹிஸ்டரிக்கு இன்னும் என்ன தோலா, ஜாலியான மோட்டிவேஷனுக்கு ஆல் இஸ் வெல், என்ன பிரேக்கப்க்கு வேணா மச்சா வேணா, லவ் ஃபெயிலியருக்கு அஞ்சலா, மாஸ் ஓப்பனிங்க்கு தொட்டா பவரோட, லோக்கல் குத்துசானுக்கு டகா மாறிடா. இப்படி சொல்லிட்டே போலாம். இது ஆல்ரெடி மீம்ஸ்ல வந்ததா இருந்தாலும் சொல்றேன். யாரோ 10 பேர் அடிச்சு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆனவங்களா என் தலைவன். அவர் அடிச்ச 10 பேருமே பெரிய மியூசிக் டைரக்டர்.